Hello friends, வணக்கம். நான் உங்க ஸ்டெஃபன் ஜெரோ vlogs. இன்னைக்கு நம்ம ஒமான்ல இருந்து இந்தியா கிளம்ப போறோம். எனக்கு வந்து 2:25 ஃளைட். ஆனா வந்து என்னைய வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து போர்டிங் பண்ண சொல்லிருக்காங்க. இங்க இருந்து நான் ஒரு 10 மணிக்கு கிளம்பினா போதும். எனக்கு இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் தான். பக்கத்துலயே தான் இருக்கு ஏர்போர்ட், மஸ்கட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அங்க போயிடுவேன். நம்ம ஆபீஸ் வண்டி தான் வரும். நம்ம லக்கேஜ் எல்லாமே ரெடி ஆயிட்டு எல்லாமே வந்து ஃபுல்லா வந்து ராப்பிங் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து சானிடைசிங் பண்ணுறதுனால வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிற ஏதோ அது வந்து டேமேஜ் ஆகுது. நம்ம வாங்கி வச்சுருக்கிற ஏதோ ஒரு ஃபுட்ஸோ ஏதோ ஒன்றும் நம்ம ட்ரெஸ்ஸோ எதுவோ வந்து டேமேஜ் ஆகுது. இந்த கொரோனா சுச்சுவேஷனால் வந்து அது ஃபுல்லாகவே வந்து சானிடைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து ஃபுல்லாகவே ராப்பிங் பண்ணிட்டோம். வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 25 கிலோ தான் அலோடு லக்கேஜ். ஆனால் நான் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்ததில் 28 கிலோ காட்டுது. இனிமேல் அங்கே போய் எலக்ட்ரானிக் ஸ்கேலில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் எத்தனை கேஜி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அலோவ் பண்ணுவாங்களா அலோவ் பண்ண மாட்டாங்களா, இல்லை உள்ளேருந்து எதுவும் வெளியே தூக்கி போடணுமா, எதுவுமே தெரியல. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். நம்ம பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சென்னைக்கு வரும்போதும் வந்து அரைவலில் உங்களுக்கு வந்து இ பாஸ் வேணும், அதை ரெடியாக வச்சுக்கோங்க. நம்மளோட ப்ரொடெக்ஷன் கியரும் ரெடியாக இருக்குது. இது வந்து N95 மாஸ்க்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம சர்ஜிக்கல் மாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து நம்ம இந்த N95 மாஸ்க்கையும் கையில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இதை போட்டுட்டோம் பெட்டர் நம்மளுக்கு. நம்ம வண்டி வந்துடுச்சு, நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம லக்கேஜ் ஃபுல்லாக வண்டியில் ஏற்றியாச்சு. நம்ம ஆன் த வே டு ஏர்போர்ட். நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இனிமேல் ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டு என்னென்ன சேஃப்டி மெஷர் இருக்குது, என்னென்ன பண்ண போகிறாங்க ஒன்றுமே தெரியல. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஏர் சுவிதான்னு சொல்லி ஒரு வெப் லிங்கில் போய்ட்டு என்னோடய செல்ஃப் ரிப்போர்ட்டிங், அதுக்கப்புறம் வந்து என்னோடய எக்ஸம்ஷன் ரெக்வெஸ்ட்டு. செல்ஃப் ரிப்போர்ட்டிங்னு சொன்னால் நம்ம வந்து செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணுறது, நம்ம வந்து இங்கே இந்தியாவுக்கு வர தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன் ரெக்வெஸ்ட்டாக நம்மளுடைய COVID-19 டெஸ்ட்டை வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும் நம்ம கிளம்பி வர்றதுக்கு. ஆனால் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணேன். ஆனால் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடைக்கல. சரி, நம்ம மட்டுமா பண்ணுறோம், எத்தனையோ பேர் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என் மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது வந்து லக்கேஜ் எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து டிக்கெட்லேயே வந்து ஸ்ட்ரிக்ட்லி 25 கேஜின்னு சொல்லி போட்டாங்க. எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் போயிருந்தார், நம்ம கூட ஒர்க் பண்ணுறவர். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தானா வந்து 1 கிலோ கூட இருந்துச்சு, அதுக்கே வந்து என்னை வந்து அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் எனக்கு கொஞ்சம் டர்ராக தான் இருக்குது. நம்ம பேக்கும் வந்து எத்தனை கிலோனா 7 கேஜி தான் வந்து அலோடு. ஆனால் அதுலேயும் வந்து நான் வந்து ஒரு 9 கேஜி சம்திங் வச்சுருக்கேன். ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. ஏர்போர்ட் முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப வெறிச்சோடி போய் தான் இருக்குது. நம்மளுடைய ப்ரொடெக்டிவ் கியர் கிடச்சிருச்சு. நம்ம லக்கேஜ் வெயிட் போட்டு பார்த்ததில் வந்து 28.5 இருந்துச்சு. ஒன்றும் சொல்ல அவர் விட்டுட்டார். இந்த ப்ரொடெக்டிவ் கியரில் வந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து ஒரு ஃபேஸ் ஷீல்டு கிடச்சிருக்கு, ஒரு மாஸ்க்கு கிடச்சிருக்கு. இப்போ ஃபேஸ் ஷீல்டு இப்போ போடல. இப்போ வந்து ஃப்ளைட்டில் ஏறும்போது போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஃபேஸ் ஷீல்டு போட்டோம்னா நம்ம பேசுகிறதுக்கும் வந்து கரெக்டாக உங்களுக்கு கேட்குமான்னு சொல்லி தெரியல. அதனால் ஃபேஸ் ஷீல்டை உள்ளே வச்சுட்டேன். நான் வந்து ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த ஃபேஸ் ஷீல்டை வந்து யூஸ் பண்ணுவேன். கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம். நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபுட் பாஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து திறந்து பார்த்தோம்னா உள்ளே இருக்கிறது வந்து ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கேக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ப்ரெட்டில் வந்து சீஸை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. முன்னாடிலாம் வந்துட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா எல்லாமே கேட்பாங்க, பக்கத்தில் வருவாங்க. ஆனால் இப்போ வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து யாருமே வந்து பக்கத்தில் வர்றதே கிடையாது. உங்களுக்கு தண்ணி வேணும்னாலுமே வந்து ஃபார்வர்டு பேக்வேர்டில் வந்து ஒரு ஸ்லாட் இருக்குது. அந்த ஸ்லாட்டில் வந்து ஃபுல்லாக வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அதை மட்டும் தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கணும். நான் உட்காந்துருக்குறது வந்து ஒரு விண்டோ சீட்டு. அதுலேயும் இன்னொன்று என்னென்னா வந்து அது வந்து ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டு. ஆல்ரெடி வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து லெசன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி வந்து என்னென்ன பண்ணணும், எப்படி இந்த கதை ஓப்பன் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எதுவும் எமர்ஜென்சி வராதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் வந்து அது ரன்வே நோக்கி போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டேக் ஆஃப் ஆகிரும்.
வெளியில் அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. உள்ளே நம்மளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை. நம்ம உள்ளே நல்லா கூலிங்காக இருக்குது. ஃப்ளைட்டு இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது. எத்தனை வாட்டி ஃப்ளைட்டில் போயிருந்தாலும் வந்து அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற நேரத்தில் வந்து வயிற்ற கலக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரில, ஆனால் எனக்கு வந்து எந்த டைம்லேயும் வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது வந்து ஒரு சின்ன ஒரு வயிற்றுக்குள்ளே ஒரு கலக்கல் ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். நீங்கள் எப்படி அந்த ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிட்டு நம்ம இப்போ ஏரில் இருக்கோம். அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்கு மேலே வந்து ஒரு கர்வ் மாதிரி தெரியுது. அது வந்து என்னென்னா வந்து நார்மலாக ஃபிஷிங் போட்ஸ் வந்து அதை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. டேரெக்டாக வந்து சுனாமி மாதிரி எதுவும் வந்து டேரெக்டாக வந்து அதை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தூண்டில் பாலம், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தூண்டில் பாலம் மாதிரி அதை போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு இப்போ தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். எனக்கு காலையிலே எந்திரிச்சது காலைல 6 மணிலேருந்து ஃபுல்லாகவே வந்து பேக்கிங்கு, அதுக்கப்புறம் அடுத்த கிளம்புறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு நல்லா தூக்கம் வருது. நான் தூங்க போகிறேன். நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம சென்னைக்கு மேலே பறந்துகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃப்ளைட்டை இறக்கிடுவானுங்க. ஆல்ரெடி வந்து சீட் பெல்ட்லாம் போட சொல்லிட்டு வந்து நம்ம பைலட் சொல்லிட்டாரு. சீட் பெல்ட்லாம் எல்லாம் போட்டு உட்காந்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃப்ளைட்டை இறக்கிடுவாங்க. ரன்வே கிளியர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ளைட் இப்போ இறக்க போகிறேன்னு சொல்லி பைலட் சொல்கிறாரு. நம்ம ஏர்போர்ட்டில் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா